ஹோரா சாஸ்திரம் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இது முன்னாடி எல்லா விஷயங்களிலுமே இந்த ஓரை அப்படிங்கிற கூடிய ஒரு நல்ல நேரத்தை பார்ப்பாங்க. நல்ல நேரம்னா இந்த கௌரி பஞ்சாங்கம்னுட்டு ஒன்று இருக்குது, அது ஒரு நேரம். அப்புறம் அமிர்தாதி யோகங்கள்னு பார்க்குறது இருக்குது, அது ஒரு நேரம். இது கரிநாளா இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு நாளா, அஷ்டமியா நவமியா இப்படி பார்க்குறதுங்கிறது இருக்குது, அது ஒரு வகை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள்லையே ஒரு விஷயத்தை நல்லபடியாக செய்யணும், இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஓரை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஓரை பார்த்து செய்வது என்பது கிட்டத்தட்ட பாதி வெற்றிக்கு சமம் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த ஓரை பார்க்குறது எப்படிங்கிறத நம்ம எளிதாக தெரிஞ்சுக்கலாம். கேலண்டர்லேயே போட்டிருக்கோம். கேலண்டர்லேயே அந்தந்த நாளைக்கு இது இப்போ இந்த நேரத்தில் என்ன ஓரை நடக்குது அப்படின்ட்டு. ஒரு நல்ல காரியம் இருக்குது, சுமாரான காரியம் இருக்குது. இப்போ சண்டைக்கு போகிறதுங்கிறதும் ஒரு காரியம்தான், சமாதானம் செஞ்சுக்கிறதும் ஒரு காரியம்தான், பணம் போடுறதும் ஒரு காரியம்தான், பணம் எடுக்கிறதும் ஒரு காரியம்தான், ஒரு கடன் கொடுக்கறது ஒரு காரியம், கடன் வாங்கிறது ஒரு காரியம். இப்போ இந்த ஓரைகளில் பார்த்திங்கன்னா கிரகங்களில் சுப ஓரைகள்னுட்டு இருக்குது, அசுப ஓரைகள்னுட்டு இருக்குது. அதாவது நல்ல காரியத்தை பண்ணுறதுக்கு சில ஓரைகள். அதில் சுப கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் குரு, புதன், சுக்கிரன் இதெல்லாம் இயல்பாகவே சுபர்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள். அவர்கள் இருக்கக்கூடிய நடையாடுகின்ற அந்த நேரம், இந்த ஒரு மணி நேரத்தில் சில வேலைகளை செய்யலாம், நல்ல வேலைகளை எல்லாம் செய்யலாம். சந்திரனுங்கிறது வளர்பிறையாக இருந்தால் நல்லது. இப்போது இந்த ஓரையில் எந்தெந்த வேலையை செய்யலாம் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ ஒரு உத்தியோகஸ்தரை போய் பார்க்கணும், அரசாங்க ஊழியரை போய் பார்க்கணும், அரசாங்கத்தில் பெரிய ஆஃபீஸரை பார்க்கணும் இல்லையா? அப்படி இருந்தால் சூரிய கிரகம், சூரியன் ஓரை எப்போ நடக்குதோ அப்போ பார்த்து செய்யலாம். அதே மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணணும், ஒரு அம்மா வழியில் இருக்கிற சொந்தங்களை எல்லாம் பார்க்கணும், இப்படி யாத்திரை போகணும், இதெல்லாம் செய்யணும்னா மனோகாரகனான சந்திரனுடைய ஓரையில் செய்யலாம். செவ்வாய் ஓரைங்கிறது பொதுவாகவே அசுப ஓரை. அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் பேசக்கூடாது, ஓவராலாம் பேசக்கூடாது. அது பார்த்திங்கன்னா விவகாரமாக போயிடும். அதனால் ஒரு அந்த நேரத்தில் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது, சுப வேலைகள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. நம்ம டக்குன்னுட்டு நம்முடைய மனசில் இருக்கிறதெல்லாம் வெளியில் கொட்டிடாமல் இருக்கிறது நல்லது. புதன், இந்த புதனுங்கிறது எழுத்துக்காரகன், தகவல் தொடர்பு இல்லையா? அதனால் அந்த நேரத்தில் நம்ம எழுத்து சம்பந்தமான வேலைகளை எல்லாம் செய்யலாம். அப்புறம் பரீட்சைக்கு தயார் பண்ணலாம். அப்புறம் ஆராய்ச்சி, ஜோதிட விஞ்ஞான ஆராய்ச்சிகளெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் பார்க்கலாம், வக்கீலை பார்க்கலாம். இதெல்லாம் புதன் ஓரையில் செய்யக்கூடியது. இந்த குரு ஓரைங்கிறது எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம், எல்லா விஷயங்களையும் செய்யலாம். உத்தியோகம் பார்க்கலாம், பண விவகாரங்களை கையாளலாம், ஆடை ஆபரணங்களை எல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் நல்ல ஓரை. குரு ஓரையில் எல்லாமே செய்யலாம், அதனால் இது செய்யக்கூடாதுன்னுட்டு கிடையாது. சுக்கிர ஓரையும் அதே மாதிரி எல்லா வேலைகளையும் செய்யலாம். இப்போ போய் கல்யாணத்துக்கு போய் பெண்ணை பார்க்க பேச போகிறோம் அப்படின்னா இந்த சுக்கிர ஓரைங்கிறது ரொம்ப சுபமான ஓரை. இன்னொன்று தெரிஞ்சுக்கிங்க, ஒரு கல்யாணம் பண்ண பிறகு சாந்தி முகூர்த்தம் வைக்கிறோம்னா அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. அது எந்த ஓரையில் வைக்கணும்னா இந்த சுக்கிர ஓரையில் வைக்கணும். ஆகையினால இந்த சுக்கிர ஓரைங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். அதே மாதிரி சனி ஓரை, இந்த சனி ஓரையில் நிலங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த செவ்வாயிலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடம் வாங்கிறது, இடத்தை இது பண்ணுறது, இந்த மாதிரியான பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் பார்க்கலாம். அதனால் இது எல்லாம் எதுக்குன்னா இந்த ஓரா சாஸ்திரம் பிரகாரம் ரொம்ப எளிதாக நடந்துக்கலாம். நமக்கு அதுக்கு கேலண்டர்லேயே அன்றைக்கி போட்டிருக்கோம், இந்த ஓரை இந்த மணி நேரம்னுட்டு. நம்ம எந்த டைம் நம்ம அலாட் பண்ணியிருக்கிறோமோ அந்த டயத்துக்கு என்ன ஓரை நடக்குதுன்னுட்டு பார்த்துட்டு அந்த காரியத்தை செஞ்சோம்னா அதுவே நமக்கு நல்ல வெற்றியை தரும். இதுக்கு ஒரு ஜோதிடனுடைய உதவி வேண்டியது கிடையாது. அந்த குறிப்பிட்ட கிரகத்துக்கான காரகத்துவம் அந்த நேரத்தில் நல்லாவே வேலை செய்யுங்கிறதால ஓரை பார்த்து நடப்பவன் நிச்சயம் ஒரு பெரிய வெற்றியை அடைவான் அப்படின்ட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது உண்டு. நம்மளும் அந்த ஓரையை பார்த்து எளிதாக நாம் நடந்து கொண்டால் நமக்கும் எல்லா வெற்றியும் தேடி வரும்.